பெங்களூரு சிறையில் சசிகலா இருக்கும் காட்சிகள் என வெளியான படங்கள் கிராபிக்ஸ் மூலம் மாற்றியமைக்கப்பட்டவை என்றும் அந்த காட்சிகள் பாகுபலி பட கிராபிக்ஸையே மிஞ்சும் வகையில் இருப்பதாகவும் கர்நாடக மாநில அதிமுக அம்மா அணி செயலாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். 30ஆம் தேதி சிறையிலே ஆய்வு செய்த ரூபா அவர்கள் எங்களது கழக பொதுச் செயலாளரை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் 2 மெமோவை பெற்ற பின்னால் ரூபா அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், அதிகமான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது, ஒரு 2 கோடி ரூபாய் கைமாற்றப்பட்டதாக பேசப்படுகிறது, தெரிய வருகிறது என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் அந்த மெமோவிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த டிஜிபி சத்யநாராயண ராவ் ரிட்டையர்ட் ஆக போறார். இந்த மாதத்தோட அவருடைய ரிட்டையர்மெண்ட் நெருங்குகிறது. அதை தவிர்ப்பதற்காக இவர்கள் செய்தார்களா, இல்லை ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோவை போட்ட மாதிரி நாடு பூரா ரூபா தெரியணுங்கிறதுக்காக எங்களது கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா சசிகலா பெயரை அவர் பயன்படுத்தினாரா என்பது தெரியவில்லை. ஐ டேக் சேலஞ்சஸ். நான் எந்த சேலஞ்சையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். சுத்தமான பொய் புகைப்படத்தை பாகுபலி சினிமா கிராபிக்ஸ் பரவாயில்லைங்க, அதை விட கேவலமா அந்த போட்டோ உள்ள சிறையில் இருந்த போட்டோன்னு வெளியிடப்பட்ட புகைப்படம் அயோக்கியத்தனமான புகைப்படம். அந்த புகைப்படத்திற்கும் அந்த சிறை வாடகத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேலே இருக்காங்க, ஒரு பாடடைஞ்ச ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம் பழைய பில்டிங், அதில் கார்னர் ரூமில் அவங்க இருக்காங்க. ஆனால் இங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பாகுபலி கிராஃபிக்ஸ் மாதிரி எங்கேயோ இருக்க மொசாய் காமிக்கிறது, டைல்ஸை காட்டுறது, சில பேப்பரில் 5 ஸ்டார் எப்படிங்க கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? உள்ளே போய் வெளியில் வர வரைக்கும் மூவிங் கேமரா சுற்றிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணாலும் உள்ளார தெரியும். உள்ளே போகும்போது கையில் சீல் போடுறாங்க, லெட்ஜரில் என்ட்ரி போடுறாங்க. புகழேந்தி பார்க்கவே இல்லையா, 1 மாதம் ஆர்டிஐயில் வரவே இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மிக தெளிவாக இருக்கின்ற இடத்தில் எப்படி பாசிபிலிட்டி என்ன கொடுக்க முடியும்? உள்ள சட்டப்படி ஒரு பெஞ்சு படுக்கிறதுக்கும் வேறு வழி இல்லாமல் அது கூட ரொம்ப நாள் கொடுக்கல. அதை எழுதி கேட்டிருந்தோம், அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா ஒரு பெஞ்சு கொடுத்துருக்கணும் படுக்கிறதுக்கு. வேறு ஒன்றுமே கொடுக்க முடியாதுங்க. அங்கே எப்படி சமைக்க முடியும்? என்ன ஒரு நியாயமே இல்லாமல், இருதயமே இல்லாமல் இந்த நாட்டிலே நடந்து கொள்கிறார் என்று சொன்னால் மிகவும் வேதனையாக இருக்கிறது. சிறையிலே நானே கெஞ்சி கேட்டேங்க, வெளியிலிருந்து ஃபுட்டு கொண்டு வரட்டுமான்னு சொல்லி நான் கெஞ்சி கேட்டேன். அதுக்கு என்ன முறையோ அதை முறைப்படி நம்ம கொடுப்போமா, இங்கே சாப்பிட முடியலன்னா சொல்லுங்கம்மான்னு கேட்டேன். வேண்டவே வேண்டான்ட்டாங்க. இஸ் எ வெரி புவர் ஈட்டர். இந்த வெஜிடபிள் சாலிட் இருந்தால் சாப்பிட்டோம், கதையை முடிச்சுக்குவாங்க. அதுதான் உண்மை. நான் உண்மையை தவிர இங்கே எதையும் பேசலை, தேவையில்லை எனக்கு. ஆகவே இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன்.